ஓகே, டாப் 5 விஜய் சாரோட படங்கள் என்னன்னு பாத்துடலாமா? 5th பிளேஸ்ல இருக்க படம் பாத்தீங்கன்னா மாஸ்டர். எஸ், நம்ம மாஸ்டர் படம் பாத்தீங்கன்னா கோவிட்க்கு அப்புறம் வந்து பயங்கரமா ஓடின ஒரு படம். தியேட்டர்ஸ்க்கு மக்களை திருப்பி கொண்டு வந்ததுல அந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு பங்கு வகித்தது. அது மட்டும் இல்லாம எனக்கு பர்சனலா அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விஜய் சார் ஒரு ஆல்கஹாலிக்கா காமிச்சு அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து விஜய் சேதுபதி மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வில்லனை வந்து எதிர்த்து அவர் எப்படி நிக்கிறாரு, அந்த பசங்களை எப்படி காப்பாத்துறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து சூப்பரா இருக்கும். மாஸ்டர் படத்துல அந்த ஜேடிங்கிற கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஜேடிங்கிற கேரக்டர் அவ்வளவு யூனிக்கா மேக் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கும் நீங்க இன்ஸ்டா ரீல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஜேடியோட ரீல் 1-2 வரும். ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம கூட ஈஸியா ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸப்ட் தட் ஆல்கஹாலிக் அந்த விஷயம் மட்டும் இல்லாம, அந்த விஷயம் மட்டும் இல்ல, மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா ஜேடி கூட நம்ம ரிலேட் பண்ணிப்போம். அதனாலதான் எனக்கு மாஸ்டர் 5th பிளேஸ்ல இருக்கு. ஒரு 4th பிளேஸ்ல எனக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா துல்லாத மனமும் துள்ளும், சிம்ரன் மேம் நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு படம் வந்து சூப்பரா இருக்கும். அந்த ஃபுல் படமே பாத்தீங்கன்னா அவங்க கண்ணு தெரியாம இருப்பாங்க. அவங்கள அதுக்கப்புறம் கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவரை தப்பா நினைச்சு அடிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னிசை பாடி வரும், அப்படியே கூஸ் பம்ப்ஸ், ஆஹா என்னது அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல அவ்வளவு சூப்பரா இருக்கும். சின்ன வயசுல எல்லாம் அந்த படம் நிறைய டைம் பார்த்திருப்போம். அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனல் ஃபேவரட்னால அதை 4th பிளேஸ்ல போட்டுருக்கேன். அடுத்து என்ன படங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா லைக் என்பது வீடியோக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியம். சோ தட் லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க பர்சனல் ஃபேவரட். அண்ட் 3rd பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஷாஜகான். எஸ், ஷாஜகான் படம் வந்து அதுவும் அதே மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஒரு லவ், என்ன லவ் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற ஒரு கேரக்டரா இருந்து கடைசியில் அவர் லவ்வே ஃபெயிலியர் ஆகி போய் முடியும். அவரோட லவ்வரே வந்து வேற ஒருத்தருக்கு சேர்த்து வைக்கிற மாதிரி நிலைமை வரும். அப்போ அவர் அந்த அழுகிற சீன் இன்னைக்கு வரைக்குமே விஜய் சாரோட ஆக்டிங் பொட்டன்ஷியல் வெளியே கொண்டு வந்த ஒரு சீனாக பார்க்கப்படுகிறது. அந்த படமும் சரி, அந்த ஒரு கிளைமேக்ஸும் சரி, ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். அதனால எனக்கு பர்சனல் ஃபேவரட் 3rd பிளேஸ்ல அந்த படம் இருக்கு. அண்ட் 2nd பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி துப்பாக்கி. எஸ், துப்பாக்கி படம் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் விஜய் சாரோட கிராஃப் வந்து கொஞ்சம் கீழே போச்சு. நிறைய படம் வந்து ஃபிளாப் சரியா ஓடாம இருந்தது. அப்ப வந்து கோயால வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் வந்து கம்பேக் கொடுத்த ஒரு படம் தான் வந்து துப்பாக்கி. எஸ், அந்த படம் வந்து ஒரு எத்தனை டைம் பார்த்தாலும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். மேக்கிங் வைஸ்ல டெக்னிக்கலாவும் சூப்பரா பண்ணிருப்பாங்க. டெரரிஸ்ட், ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம் எல்லாம் வந்து அந்த படத்துல தான் நம்ம பார்த்திருப்போம். சூப்பரா இருந்தது. அந்த படத்தை வந்து எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. சோ தட் அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து எனக்கு 2nd பிளேஸ்ல பிடிச்ச படம். அண்ட் ஆப்வியஸ்லி 1st பிளேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் என்ன படம் இருக்க போகுதுன்னு, கில்லி. எஸ், நான் இப்ப சொன்ன எல்லா எலிமெண்ட்டுமே கில்லியில இருக்கும். ஒரு லவ் எமோஷன் வேணுமா இருக்கும், ஆக்ஷன் வேணுமா இருக்கும், காமெடி வேணுமா இருக்கும், எல்லா எமோஷனும் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் வந்து கில்லி. எத்தனை டைம் பார்த்தாலும் பார்க்காம இருக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளவு சூப்பரான ஒரு படம். அந்த மாதிரி ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணுச்சு. சோ தட் அதனால எனக்கு பர்சனல் ஃபேவரட், இன்னைக்கும் சன் டிவில போட்டாலும் உட்கார்ந்து ஃபுல்லா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் கில்லி. அந்த படம் வந்து எனக்கு 1st பிளேஸ்ல இருக்கு. உங்களோட பர்சனல் ஃபேவரட் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது என்னோட பர்சனல் ஃபேவரட். பை.